நடைபெற்ற 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்கள், அதாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பிஎம்எஸ், புரட்சி பாரதம், மனித உரிமை கழகங்கள், நாம் தமிழர் போன்ற எங்கள் கூட கூட்டணியாக இருக்கக்கூடிய 8 சங்கங்களும் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் புறக்கணிக்கின்றோம். காரணம் 28 மணிக்கு ரிஜிஸ்டர் பண்ண சங்கத்தில் சொல்லிட்டேன். 28 சங்கங்களும் எங்கள் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். காரணம், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்ட ஊதிய உயர்வு 25%. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்பிஎஃப், சிஐடிலாம் கேட்டபோது 21.36%, 21.36% ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டது. அது 3 ஆண்டுகள். அடுத்து நடந்த பேச்சுவார்த்தையில் 4 ஆண்டுகளாக மாற்றினார்கள். ஊதிய ஒப்பந்தம் போடும்போது 5% மட்டுமே கடந்த ஒப்பந்தத்தில் உயர்வு ஏற்பட்டது. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, 1000 ரூபாய் ஒருத்தத்தில் நாங்கள் 3574 ரூபாய், இவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் கொரோனா போன்ற காரணங்கள். இனி அடுத்த இதில் வந்து இது 3 ஆண்டுகளாக மாற்றி நாங்கள் பழைய மாதிரி உங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 31/8/23 பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கணும். அந்த அப்போவே இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட 21 மாதம் கழித்து இன்றைக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாவது. நாங்கள் கையெழுத்தியவங்கெல்லாம் போடலை. காரணம் என்னென்னா, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊதிய உயர்வு என்பது வெறும் 6%. நாங்கள் 25% கேட்டோம். அந்த 21% கொடுக்கணும்னு சொன்னோம். ஆனால் சிஐடி யூனியன் போன்ற சங்கங்கள் 15% கேட்டாங்க, அதுக்கும் இல்லை. ஆனால் இன்றைக்கி 6% கையெழுத்தாகிறதுக்கு ரெடி ஆச்சு. அதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கல. 1. 2வது, அந்த அரியர் இப்போ இந்த 6% குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் வருது அப்படின்னு சொன்னால், இது வந்து அந்த 1/9/23 கொடுக்கணும். ஆனால் 12 மாதத்தை கழித்து 1/9/24 முதல் இந்த 6 மாதத்துக்கு மட்டும் அரியரை கொடுப்போம். அந்த 5 மாதம் 6 மாதம், அந்த 6 மாதத்தினுடைய 8 மாதம், ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்துக்கு 4 தவணையாக கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதில் ஒரு வருஷத்தை கழிச்சுட்டாங்க. 21 மாதத்தில் முதல் 12 மாதத்தில் கழிக்கப்பட்டிருக்குது. 1/9 கொடுத்துருக்காங்க. ஆக இந்த 9 மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய 4 அரியரை 4 தவணையாக கொடுக்குறோன்றதை நாங்கள் ஏற்றுக்கல. இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைய கொடுத்துருந்தோம். எல்லாம் தொழிலாளர் நலன் கருதி, அதாவது வருவாய் இழப்பு இல்லாமல் சில இதுவெல்லாம் இருந்தது. எங்கள் தொழிலாளர் மேலே போடப்பட்டிருக்கிற வழக்குகளை திரும்ப பெறணும்னு சொல்லி கேட்டோம். அதை பற்றி சொல்லலை. ஈபியில் வந்து மின்சார பிரிவில் 50 ஆண்டு பொன்விழா ஆண்டு காலத்தில் 3% ஊதிய உயர்வு, சிறப்பு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது. இப்போ இதே போல இன்னைக்கு பொன்விழா ஆண்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையிலும் அந்த 3% சிறப்பு ஊதியம், ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். அதை பற்றி எந்த இதுவும் இல்லை. முதலமைச்சர்கிட்ட பேசி சொல்கிறோன்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாங்க. அதையும் எங்களால் ஏற்றுக்க முடியல. ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, இது வந்து கரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் சொன்னார். நாங்கள் என்ன சொன்னோம், நாங்களும் நாளைக்கு ஓய்வு பெறுவாங்க, எங்கள் தொழிலாளரும் ஓய்வு பெறுவாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னோம். அதை பற்றி எந்த விதமான தெளிவான பதிலும் இல்லை. இப்படி எல்லாமே வச்சுட்டு சின்ன சின்ன அலவுன்ஸ் எல்லாம் வந்து 2 ரூபாய் இருந்தது 5 ரூபாய்க்கு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களே ஒழிய முறையாக தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அவர்களுடைய உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதிய ஒப்பந்தம் என்பது இப்போ நடைபெறலை. அதுக்கான ஊதிய உயர்வும் கொடுக்கல. என்னென்னா, இப்போ உங்களுக்குலாம் தெரியும், போன 20ஆம் தேதி சில சங்கங்கள்லாம் அகில இந்திய வேலை நிறுத்தம்னு சொல்லி அறிவிச்சு வாபஸ் வாங்கினாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, அடிப்படை சம்பளம் 26,000 ரூபா இருக்கணும்னாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணுன்னாங்க. அது எல்லாத்தையுமே இங்கே வந்து விட்டுட்டு ஏதோ கடமைக்கு காலையிலேருந்து பேசுனாங்க. நடுவில் வந்து அவங்க கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு 8 சங்கங்களை மட்டும் தனியாக அழைச்சி பேசியிருக்காங்க. அதில் என்ன முடிவு எடுத்தாங்களோ தெரியல. இப்போ வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. நாங்கள் அதை புறக்கணிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த 28 சங்கங்களும் ஒன்றித்து பேசி அடுத்த கட்டமாக எங்களுடைய என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்பதை எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அண்ணன் அவர்களும் மற்ற அவங்களுடைய தலைவர்களும் பேசி மிக விரைவில் அடுத்த கட்ட போராட்டத்தை அண்ணா தொழிற்சங்கமும் கூட்டமைப்புகளும் அறிவிக்கும் என்பதை நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த 1% கேட்டது கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நிறையா நாங்கள் கேட்டது எதுவுமே வரல. திருமண உதவி, அதாவது 50,000 ரூபாய் கடன் வாங்குறாங்க திருமணத்துக்கு. இப்போ அது 1 லட்சமாக ஆகியிருக்காங்க. அதுக்கு வந்து
11,000 ரூபா வட்டி 35 மாசத்துல திருப்பி தரணும். சேட்டு வட்டி விட பேங்க்லேயே வாங்கலாம். 1,4 ரூபா வந்து வட்டி வருது. அவங்களே கல்யாணம் பண்ணுறதுக்கு 50,000 இன்னைக்கு வந்து என்ன பண்ண முடியும்? அந்த கடனுக்கு இவ்வளோ வட்டி போடுறீங்க, அதை ரத்து பண்ணணும்னு சொன்னோம், அதையும் செய்யல. வழக்குகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொழிலாளி மீதும் பல வழக்குகள் வந்து சந்திக்கிறாங்க. எஃப்சி கேஸு, மற்றபடி வந்து விபத்து ஏற்பட்டு கோர்ட்டில் வழக்கு நடக்கும். இவங்க ஒரு வழக்கு போடுறாங்க. இதையெல்லாம் திரும்ப பெறணும், திரும்ப பெற்று அவங்க வந்து மன உளைச்சல் இல்லாமல் பணியாற்றணும். இதுக்கு ரெவன்யூ லாஸ் கிடையாது. அரசுக்கு வந்து எந்த விதமான ஒரு பைசா லாஸ் இல்லை. அதை சேர்த்தோம், அதுக்கு எந்த விதமான பதிலும் வரல. ஆக மொத்தத்தில் இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தை என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஏமாற்று, கண் துடைப்பு. இதை நாங்கள் ஏற்கவில்லை. பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டாடுறாங்க, அதை கொண்டாடல. எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லாதனால இதை நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். ஓய்வு பெற்ற